தேர்தல் பரப்புரைக்காக அமித்ஷா மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். வருகின்ற 19ஆம் தேதி தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதை ஒட்டி தேர்தல் பரப்புரைக்காக அமித்ஷா தமிழகம் வந்தடைந்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் அமித்ஷா மதுரை வந்து இறங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். சல்மான், அமித்ஷாவின் வருகை குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து மதுரையில் நடைபெறக்கூடிய ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்தாக அவர் திருமயம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயம் தாலுகா பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை பைரவர் கோவில் மற்றும் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி உடனுரை கோவிலுக்கு நேரடியாக சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மதுரை விமான நிலையத்துக்கு வந்தடைந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டர் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து அந்த கோவிலுக்கு தரிசனம் செய்துவிட்டு பின்பு மீண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பின்பாக 6:30 மணிக்காக பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய நேதாஜி சாலை வழியாக அந்த ரோட் ஷோவானது தொடங்க இருக்கிறது. நேதாஜி சாலை வழியாக தொடங்கக்கூடிய அந்த ரோட் ஷோவானது தெற்கு அவனி மூலவீதி பகுதியாக வந்தடைந்து பின்னர் விளக்குத்தூண் பகுதியில் அந்த ரோட் ஷோவானது நிறைவடைய உள்ளது. சுமார் ஒரு 30 நிமிடம் அளவிற்காக அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய பகுதி முழுவதிலுமாகவே காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 புறங்களிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு முழுவதிலுமாக காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வணிக நிறுவனங்கள் முழுவதும் அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பின்பாகவே பொதுமக்களும் சரி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தற்பொழுது மதுரையுடைய பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விமான நிலையத்திற்கு வந்தடைக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் ஹெலிகாப்டர் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சாமி தரிசனம் செல்வதற்காக புறப்பட உள்ளார். இந்த நிலையில் திடீரென தற்பொழுது அந்த தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் காற்றும் அதிக அளவுக்காக வீசக்கூடிய நிலையில் ஒருவேளை ஹெலிகாப்டர் முதற்கட்டமாக சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவிற்கான காற்று மற்றும் மழை பெய்யக்கூடிய நிலையில் ஹெலிகாப்டர் இயக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. எனவே முதற்கட்டமாக ஒரு பாதுகாப்பு சோதனைக்காக ஒத்திகை நடத்தப்பட்ட பின்பாக அவரது ஹெலிகாப்டர் வாகனம் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.